மைக்கேல் ஜாக்சன், டொனால்ட் ட்ரம்ப், ஸ்டீஃபன் ஹாக்கிங், பில் கேட்ஸ், ஏன் நம்ம நரேந்திர மோடி பேர் கூட அடிப்படுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி வாங்க தெரிஞ்சுப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய பிரபலங்களுக்கு வெல்த்தியஸ்ட் ஃபைனான்சியராக இருந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பல சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி செக்ஷுவல் டிராஃபிக்கிங்கும் பண்ணிட்டு இருக்கான். இதனாலேயே இவன் பல தடவை கைது செய்யப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவில் உள்ள டாப்பஸ்ட் அட்வொகேட்ஸை வச்சியும் இவன்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சியும் ஒவ்வொரு தடவையும் வெளியில் வந்துகிட்டு இருக்கான். நாளடைவுள்ள செல்வாக்கு கூட தனியாக ஒரு தீவு வாங்கி அதுக்கு எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறான். வருஷத்தில் ஒரு தடவை உலகத்தில் உள்ள பல பிரபலங்களை கூப்பிட்டு பார்ட்டி நடத்துகிறான். அந்த பார்ட்டியில் சின்ன சின்ன சிறுமிகளை அரை நிர்வாணப்படுத்தி எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க, நடனம் ஆட சொல்கிறாங்க. பல சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. சில சிறுமிகளை கொன்று அவங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் இதை கண்ணால் பார்த்தவங்களும் வெளியில் வந்து கதறாங்க. ஆனால் இவனுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கிடைக்கும். பார்ட்டி நடக்கும்போது பிரபலங்கள் பாலியல் ரீதியான தொடர்புகளில் ஈடுபடும் போது அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். இவனுக்கு தொழில் ரீதியாக எப்போல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி இவனுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறான். இதனாலேயே இவனுக்கு எதிரிகளும் அதிகமாகறாங்க, டெத் வார்னிங்ஸும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். பல பிரபலங்களும் இவனுக்கு எதிரிகளாக மாற இவனே பயந்து போய் 2019 சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆன கொஞ்ச நாள்லயே இவன் ஜெயிலில் தூக்கு போட்டி இறந்ததா செய்தி வெளிவருது. இவன் மரணத்தினால அதிருப்தி அடைந்த அமெரிக்க மக்கள் எல்லாரும் நீங்க எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுங்க அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறான். பல காலமா அமைதியா இருந்த இந்த அமெரிக்க அரசு 2025 நவம்பர் மாதம் சில ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. 1% ஃபைல்ஸை மட்டும்தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுலேயே 12,000க்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ், மொத்தம் 3 மில்லியன் பேஜஸ், 2000 வீடியோஸ், 1,80,000 இமேஜஸ் அதில் அடங்கியிருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்களே எல்லாத்தையும் பார்க்கலாம்.